ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விழுப்புரம் தொகுதி திமுக வேட்பாளர் லட்சுமணனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். பார்க்கலாம். அவரை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. உங்க அத்தனை பேருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சவர் தான் அண்ணன் திரு லட்சுமணன் அவர்கள். ஏற்கனவே உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா மிக அருமையாக மக்கள் பணி ஆற்றக்கூடியவர் தான் அண்ணன் லட்சுமணன் அவர்கள். இந்த தொகுதியில 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர். இப்போ இந்த முறை ஹாட்ரிக் அடிக்கணும். ஹாட்ரிக் அடிச்சிருங்களா? சரி, எதிரிகளே மறன்ற அளவுக்கு, அதாவது போன முறை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கடந்த முறை தோற்கடிச்சீங்க. இந்த முறை இவருக்கு பயந்துட்டு அவர் தொகுதியை மாத்திட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு எதிரிகளை மரண விடுறவர் தான் திரு லட்சுமணன் அவர்கள். இந்த தேர்தலோட ஆரம்பத்திலேயே வெற்றியை உறுதி செய்தவர் திரு லட்சுமணன் அவர்கள். நன்றாக படிச்சவர், மருத்துவர், எளிமையானவர். ஆனா அரசியல் வந்துட்டா நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், களத்துல இறங்கி மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு கள போராளி. உங்களுடைய அன்பை பெற்றவர், பேரன்பை பெற்றவர். நீங்க இவர் எந்த நேரத்தில் வேணாலும் போய் அவரை சந்திக்கலாம். உங்களுடைய தொகுதிக்கு, உங்களுடைய பகுதிக்கு, உங்களுடைய தெருவுக்கு, உங்க வீட்டுக்கு என்ன தேவைனாலும் அதை தெரிஞ்சு அதை உடனுக்குடன் செய்து கொடுப்பவர் அண்ணன் லட்சுமணன் அவர்கள். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க மிகப்பெரிய வெற்றி தேடிதாங்கன்னு கேட்க வந்திருக்கிறேன். எந்த சரி 1 லட்சம் வாட்டா? சரி, 50 வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. அதான் போட்டோ நீங்களே வச்சிருக்கீங்களா? போட்டோ வச்சிருக்காப்ல. எந்த உரிமையோட உங்களை மீண்டும் வாய்ப்பு கேட்ட வந்திருக்கிறேன்? திரு லட்சுமணன் அவர்களுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க. எந்த உரிமையில கேட்க வந்திருக்கேன்? ஏற்கனவே அவர் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகள், எத்தனையோ பணிகள் செஞ்சிருக்கிறார். ஒரு சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தது யாரோட உழைப்பு? அவருடைய முயற்சி. அதே போல ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலையுடன் கூடிய ஒரு நினைவு மண்டபம் அவருடைய முயற்சியில இங்க வந்திருக்கு. 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தலவானூர் தென்பண்ணை ஆற்றில தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வளவனூர் பேரூராட்சியில 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ஓவர் ஹெட் டேங்க் கட்டப்பட்டிருக்கு. அனைத்து வார்டுகளுக்கும் இன்னைக்கு பைப் லைன் வசதி செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வடவாம்பலம் ஜெகநாதபுரம் கிராமங்களை இணைக்கின்ற ஒரு புதிய பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறாரு. பனங்குப்பம் ஊராட்சியில 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மீன் மார்க்கெட் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. இந்த நகராட்சியில் உள்ள விரிவாக்க பணிகள்ல அனைத்து இடத்துலயும் பாதாள சாக்கடை பணிகள் இன்னைக்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. பில்லூர்ல 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்கிறார். வளவனூர் சிறுவந்தாடு சாலை இன்னைக்கு அகலப்படுத்தப்பட்டிருக்கு. அரசு மகளிர் கல்லூரி, அறிஞர் அண்ணா அரசு கல்லூரிக்கு இன்னைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த நகராட்சியில 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாலை வசதிகள், அந்த பணிகள் நடைபெற்றிருக்கு. நாயக்கன் தோப்புல 24 கடைகளுடன் கூடிய வணிக வளாகத்தையும் அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். இத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இந்த தொகுதிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற உரிமையோட உங்ககிட்ட வாங்க கேட்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதிக்கு அண்ணன் அவர்கள் இவ்வளவு திட்டங்களை பண்ணி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் கடந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறார் அதை ஞாபகப்படுத்துங்க. மக்களை சந்திச்சு ஞாபகப்படுத்துங்க. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். முதல் கையெழுத்து தான் போட்டாரு. இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா பசியோட இருக்க கூடாதுன்னு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வியை ஊக்கப்படுத்துற விதத்துல இன்னைக்கு ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கல்வி ஊக்கத்தொகையா கொடுக்கிறார். 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க. இப்ப சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தோம். திமுகவின் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்த காட்சிகளை பார்த்தோம். விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.